பெண்களுக்கான முதலீட்டு ஆலோசனைகள். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது பெண்களுக்கான முதலீட்டு ஆலோசனைகள். பல பெண்கள் நல்ல முறையில் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் சம்பாதித்த பணத்தை எப்படி வளர்க்க வேண்டும், பெருக்க வேண்டும், எங்கே முதலீடு செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த வீடியோவில் ஒரு பிகினர் கூட எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் சேமிப்பு, முதலீடு, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி பற்றி மிக எளிய தமிழில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். முதலீடு ஏன் பெண்களுக்கு அவசியம்? முதலீடு என்பது பணத்தை சேமித்து வைத்திருப்பது மட்டுமல்ல, பணத்தை வளரச் செய்வதுதான் உண்மையான முதலீடு. பெண்களுக்கு முதலீடு ஏன் முக்கியம்? எதிர்கால நிதி பாதுகாப்புக்காக, திருமணம், குழந்தைகள், கல்வி, வீடு போன்ற இலக்குகளுக்காக, வேலை இல்லாத காலத்திலும் வருமானம் இருக்க வேண்டும் என்பதற்காக, திடீர் அவசர செலவுகளை சமாளிக்க, சுய நம்பிக்கையுடன் முடிவெடுக்க. ஒரு எளிய உதாரணம். ஒரு பெண் மாதம் 5000 ரூபாய் சேமிக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். அதை வீட்டில் வைத்தால் 5 வருடம் கழித்து அதே பணம்தான் இருக்கும். ஆனால் அதை சரியான முதலீட்டில் வைத்தால் அந்த பணம் வளர வாய்ப்புண்டு, இரட்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால்தான் சேமிப்பு மட்டும் போதாது, முதலீடும் வேண்டும் என்று சொல்கிறோம். முதலில் எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குங்கள். முதலீடு தொடங்குவதற்கு முன் முதலில் எமர்ஜென்சி ஃபண்டை வேண்டும். அது என்ன? மருத்துவ செலவு, வேலை இழப்பு, குடும்ப அவசரம், திடீர் பயணம் போன்ற காரணங்களுக்காக தனியாக வைத்திருக்கும் பணம். எவ்வளவு இருக்க வேண்டும்? குறைந்தது 3 மாதம் முதல் 6 மாதம் வரை உங்கள் மாத செலவுக்கு தேவையான பணம். உதாரணம், உங்கள் மாத செலவு 20,000 ரூபாய் என்றால் எமர்ஜென்சி ஃபண்டு குறைந்தது 60,000 ரூபாயாவது முதல் 1,20,000 வரை இருக்கலாம். இந்த பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட், லிக்விட் ஃபண்ட் அல்லது ஷார்ட் டேர்ம் டெபாசிட் போன்ற இடங்களில் வைத்திருக்கலாம். முக்கியமாக இந்த பணத்தை ரிஸ்க் அதிகமான இடங்களில் முதலீடு செய்யக்கூடாது. சிறிய தொகையிலேயே முதலீட்டை தொடங்கலாம். பலர் நினைப்பார்கள் முதலீடு செய்ய பெரிய பணம் வேண்டும் என்று. ஆனால் அது உண்மை அல்ல. இன்றைக்கு 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் முதலே முதலீடு தொடங்கலாம். உதாரணம், ஒரு பெண் தினமும் காஃபிக்கு செலவழிக்கும் 50 ரூபாயை சேமித்து மாதம் 1500 ரூபாய் முதலீடு செய்தால் அது நீண்ட காலத்தில் நல்ல தொகையாக மாறலாம். முக்கியமானது, சிறிதாக தொடங்குங்கள், தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள், பொறுமையாக இருங்கள். SIP என்பது பெண்களுக்கு மிகவும் நல்ல தொடக்கம். புதியவர்களுக்கு SIP, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மிகவும் நல்ல வழி. SIP என்றால் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வது. ஏன் SIP சிறந்தது? மாதம் குறைந்த தொகையில் தொடங்கலாம். சந்தை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தொடர்ந்து முதலீடு நடக்கும். நீண்ட காலத்தில் வெல்த் உருவாக்க உதவும். பிகினர்களுக்கு இது எளிமையானது. உதாரணம், ஒரு பெண் மாதம் 2000 ரூபாய் SIP போடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இது பெரிய தொகை இல்லாமல் தொடங்கும் ஒரு ஸ்மார்ட் ஹேபிட். 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என தொடர்ந்து செய்தால் இது நிதி வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருக்கும். குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்கும். ஆனால் நீண்டகால பார்வையுடன் சரியான திட்டம் தேர்வு செய்தால் இது பயனுள்ளதாக இருக்கும். கோல்டை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். பெண்களுக்கு தங்கம் மீது நம்பிக்கை அதிகம் இருக்கும். அது சரிதான், தங்கம் ஒரு பாரம்பரியமான அசெட். ஆனால் கோல்டை வெறும் ஜுவல்லரியாக மட்டும் நினைக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக கூட பார்க்க வேண்டும். தங்கத்தில் முதலீடு செய்யும் முறைகள்: கோல்டு ETF, சாவரின் கோல்டு பாண்ட், டிஜிட்டல் கோல்டு, ஃபிசிக்கல் கோல்டு. எது நல்லது? பொதுவாக ஜுவல்லரி வாங்கும்போது மேக்கிங் சார்ஜ்,
வேஸ்டேஜ் சார்ஜ் போன்ற செலவுகள் வரும். அதனால் முதலீட்டுக்காக கோல்டு வாங்க நினைத்தால் ETF அல்லது சாவரின் கோல்டு பாண்ட் போன்றவை சிலருக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கலாம். உதாரணமாக, ஒரு பெண் குழந்தையின் கல்விக்காக 10 வருட இலக்கை வைத்திருந்தால் தங்கத்தை ஒரு பார்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோவாக பயன்படுத்தலாம். ஆனால் முழு பணத்தையும் தங்கத்திலேயே வைக்கக்கூடாது. ஒரே இடத்தில் எல்லா பணத்தையும் போடாதீர்கள். முதலீட்டின் மிக முக்கிய விதி, ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் வைக்கக்கூடாது. அதாவது எல்லா பணத்தையும் ஒரே முதலீட்டில் போடாதீர்கள். சரியான முறையில் பிரிக்க வேண்டும். எமர்ஜென்சி ஃபண்டு, SIP, கோல்டு, ஃபிக்ஸட் டெபாசிட், லாங் டேர்ம் கோல்ஸ். உதாரணமாக, உங்களிடம் 50,000 ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதை முழுவதும் ஒரே பங்கில் அல்லது ஒரே திட்டத்தில் போடாமல் தேவைக்கு ஏற்ப பிரித்து வைப்பது ஸ்மார்ட் அப்ரோச். இதனால் ரிஸ்க் குறையும். கடன் அதிகமாக இருந்தால் முதலீட்டை கவனமாக செய்யுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஹை இன்ட்ரெஸ்ட் டெட் இருந்தால் அதை முதலில் கண்ட்ரோல் செய்ய வேண்டும். கிரெடிட் கார்டு பில், பர்சனல் லோன் போன்ற அதிக இன்ட்ரெஸ்ட் கடன் இருந்தால் அந்த வட்டி சில நேரங்களில் முதலீட்டின் லாபத்தை விட அதிகமாக இருக்கலாம். எளிய உதாரணமாக, நீங்கள் மாதம் 2,000 ரூபாய் SIP போடுகிறீர்கள். அதே நேரத்தில் ஹை இன்ட்ரெஸ்ட் லோனுக்காக 3,000 ரூபாய் வட்டி கட்டுகிறீர்கள் என்றால் முதலில் டெட் ரிடக்ஷனை கவனிப்பது புத்திசாலித்தனம். அதனால் கடன் அளவை புரிந்து கொள்ளுங்கள். தேவையற்ற பாரோயிங்கை தவிருங்கள். கிரெடிட் கார்டு யூசேஜை கண்ட்ரோல் செய்யுங்கள். இலக்கு வைத்து முதலீடு செய்யுங்கள். முதலீடு செய்யும்போது ஒரு கிளியர் கோல் வேண்டும். கோல் இல்லாமல் முதலீடு செய்தால் குழப்பம்தான் வரும். உதாரண இலக்குகளாக, 1 வருடத்தில் எமர்ஜென்சி ஃபண்டு பில்டு செய்ய வேண்டும். 5 ஆண்டுகளில் பைக் அல்லது 2 வீலர் வாங்க வேண்டும். 10 ஆண்டுகளில் குழந்தை கல்விக்காக சேமிக்க வேண்டும். ரிட்டையர்மெண்ட் செக்யூரிட்டி உருவாக்க வேண்டும். கோல் இருந்தால் என்ன நன்மை, எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்று தெரியும். எந்த ப்ராடக்ட் தேர்வு செய்ய வேண்டும் என்று தெளிவாகும். பணத்தை டிசிப்ளினாக பயன்படுத்த முடியும். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நோக்கி முன்னேறுங்கள். பெண்களுக்கு முதலீடு என்பது வெறும் மணி குரோத் மட்டுமல்ல, அது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கும் வழிகாட்டும். நம்மிடம் சொந்த நிதி வலிமை இருந்தால் முடிவெடுப்பதில் தன்னம்பிக்கை வரும். அவசர சூழ்நிலைகளில் பாதுகாப்பு கிடைக்கும். குடும்பத்திற்கு உதவ முடியும். எதிர்காலத்தை பயமின்றி பிளான் செய்ய முடியும். ஒரு சிறிய உண்மை, சிறிய முதலீடு கூட தொடர்ச்சியாக செய்தால் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பிகினர் பெண்களுக்கான 5 முக்கிய டிப்ஸ். இப்போது பிகினர் நினைவுகளில் வைத்துக்கொள்ள வேண்டிய 5 முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். முதலில் எமர்ஜென்சி ஃபண்டு அமைக்கவும், சிறிய தொகையிலிருந்து தொடங்கவும், SIPயை ஹேபிட்டாக மாற்றவும், தங்கத்தை ஸ்மார்ட்டாக பயன்படுத்தவும், ஒரே இடத்தில் எல்லா பணத்தையும் போடாதீர்கள். இந்த 5 விஷயங்களை பின்பற்றினால் முதலீட்டு பயணம் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். மொத்தத்தில் பெண்களுக்கான முதலீட்டு ஆலோசனைகள் என்பதின் முக்கிய நோக்கம் பணத்தை பாதுகாப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் வளர்ப்பதுதான். சிறிய தொகையிலேயே தொடங்கலாம், ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டும். சரியான திட்டம், பொறுமை மற்றும் ஒழுங்கு இருந்தால் எந்த பெண்ணும் தன்னுடைய நிதி எதிர்காலத்தை வலுவாக கட்டி எழுப்ப முடியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அனுப்புங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான முதலீட்டு தகவலுடன் சந்திப்போம். அதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.